இன்றைக்கி ஒரு தேங்காய் குழம்பு செய்ய போகிறேன். அது சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் என்ன இருக்கோ ஒரு மோர் மிளகா வச்சு கூட நம்ம இந்த தேங்காய் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுதான் வீட்டில் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாதா எண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அது ஒரு கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா வரும். அது அங்கே இருக்கிற செய்கிற குழம்பு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னன்னு சொல்கிறேன்ப்பா. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன தக்காளியில் 2 தக்காளி இருக்குது, அவ்வளோதானா. இப்போ மிளகாய் தூள் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது தாளிப்புக்கு, வெந்தயம் இருக்குது, கடுகு இருக்குது தாளிப்பு கொடுக்கறதுக்கு, புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் தேவையானது. தேங்காய் குழம்புக்கு மீடியமாக தான் இருக்கணும் புளி. இப்போ வந்து இதை நம்ம அரைக்கிறதுக்கு 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் குழம்புக்கு தேவையானது அது சின்ன தேங்காயில் அரை மணி தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்காக தேவைக்கு மட்டும் செய்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய ஊற்றணும்னா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் குழம்புக்கு. ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தேங்காய் குழம்பு செஞ்சுக்கலாம். கடுகும் வெந்தயமாக போட்டுடலாம். நல்லா இது பொரிட்டோம். பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி போட்டோன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன். இது கூடயே நம்ம சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய், ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நான் செய்கிறேன். நான் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் கூடுதலாக வச்சு அது மாதிரி செய்யுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த தேங்காய் குழம்பு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து ஒரு மீன் வறுவலோ, கருவாடு வறுவலோ, உருளைக்கிழங்கு ஒரு மசாலாவோ, எந்த ஒரு பொரியலுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஹைலைட்டு வந்து இந்த தேங்காய் குழம்பு வந்து மலையாளிலாம் ஒரு மீன் வறுவல் அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடுவாங்க. மீன் கூட்டு ஒன்று செய்வாங்க, அந்த கூட்டை இதையும் வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக செம்ம ஹைலைட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனையாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி போட்டல, இதில் பூண்டு இஞ்சி பூண்டு எதுவுமே போடக்கூடாது, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. இப்போ நல்லா வதங்கிடும். இப்போது எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் போடுறேன். இப்போது மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். இப்போது அரை ஸ்பூனு மஞ்சள், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிக்கலாம். இல்லை நல்லா சாப்பிட்டு நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு, நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா அப்படியே கொஞ்சம் அந்த தொக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து நல்லா வரணும். இப்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி அதில் குழம்புல நம்ம ஊற்றி, அதுக்கப்புறம் புளி தண்ணி மீதி இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் வந்து கொத்தமல்லி அதுக்கு இது போடணுன்னு அவசியமே கிடையாது, சூப்பராக இருக்கும். இது குழம்புக்கும் அது மோர் மிளகா வச்சு சாப்பிடுவாங்க மலையாளிலாம். அதுக்கப்புறம் மீன் தொக்கு மாதிரி ஒன்று செய்வாங்க, அதுக்கப்புறம் மீன் வறுவல் ஒன்று செய்வாங்க. அது தொக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அது சூப்பராக இருக்கும். காணாங்கட்டான் இந்த அயில கிழிச்ச இந்த மாதிரியான இதில் தான் செய்யணும். அது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தேங்காய் குழம்பு ப்ளைனாக வீட்டில் இருக்குதோ அது எண்ணெவை வச்சு தேங்காய் குழம்பு இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்போ கொதிக்கிட்டோம். அது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த விழுதுலாம் கொதித்து நல்லா சுண்டி நல்லா வந்துச்சு, நல்லா சூப்பராக. இப்போ இந்த விழுதை நம்ம அரைச்சிட்டோம். வெங்காயம் தக்காளி தேங்காய் அவ்வளோதான், 3 தான் போட்டிருக்கோம், நம்ம வேறு எதுவுமே போடல. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போது மீதி புளி தண்ணி இருக்குது இல்லையா, இப்போ அதை இதில் ஊற்றி நம்ம ஒரு அலசி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழம்பு வச்சுக்கலாம்.
ஆனால் வந்து இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா அவங்க அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் மோட்டமாக இருக்கும். அதனால் அதில் நல்லா வந்து நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம ரைஸ் மாதிரி மெலிசாக இருக்காது. தமிழ்நாடு ரைஸ் மாதிரி கேரளா ரைஸு கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் வறுவலோ, ஒரு மோர் மிளகா, ஒரு கருவோடோ, ஒரு பொரியல் எது இருந்தாலும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் அது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான பதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால இது ஒரு கடைப்பிடிங்க. இது என்னன்னா பொங்கி அப்படியே கீழே அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும், பொங்கும். எப்போவுமே தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றினாலே நல்லா பொங்கும் அது. அதனால் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி வருது பாருங்கள். அது உங்களுக்காக தான் இந்த மாதிரி காமிக்கிறேன் நான். அப்படியே பொங்கி வரும் மேலே அது. அதனால் நம்ம அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி போயிட்டோம்னா என்ன ஆகணும், சலசன்னு பொங்கி அந்த ஃப்ளேவரே அது அதுக்கப்புறம் பொங்கி ஊற்றிடும், நல்லா இருக்காது. அதனால் அந்த 2 நிமிஷம் நம்ம நின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்றுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோன்னா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். எப்படி பொங்கி எப்படி வருது பாருங்கள். எப்போவுமே நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாளித்தோம்னா இது பொங்கி வரும். அதே மாதிரி வெஜிடபிள் குருமா வைக்கிறோம் இல்லையா, அதுவும் பொங்கி வரும். அது தேங்காய் அந்த முந்திரி அது உடச்சக்கடலாம் நம்ம போடுறதுனால அதுவும் அது பொங்குறதுக்கு அது தன்மை இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போது நான் எவ்வளோ தூரம் பொங்கி வந்து பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஹையில் இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். சூப்பராக தேங்காய் குழம்பு ரெடி. அவ்வளோதான். இவ்வளோதான். இதில் நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும். எதுவுமே நம்ம போட வேண்டியது கிடையாது. நல்ல வாசமாக நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான தேங்காய் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்கு. வீட்டில் என்ன கோஸ் பொரியல் இருக்கா, பீட்ரூட் பொரியல் இருக்கா, கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்கா, ஒரு அப்பளம் இருக்கா, ஒரு மோர் மிளகா இருக்கா, எது இருந்தாலும் இது செம்மையாக இருக்கும். நம்ம வெறும் பழுதாக குடிக்கிறதோட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டாலும் இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கொதிக்கட்டும். இது கொதிச்சோட நம்ம ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் மாங்காய் ஒரு 7-8 மாங்காய் இருக்கும், கிளிமுக்கு மாங்காய். அது வந்து நான் என்ன பண்ணேன், நல்லா வந்து சீவிட்டு நல்லா காய வச்சாச்சு. இது 7-8 மாங்காய்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இது பாருங்கள். அது நம்ம காயெல்லாம் சீவோம் இல்லையா, அதில் வச்சு நான் சீவி இது எல்லாத்தையும் காய வச்சு நல்லா வச்சுட்டேன். இப்போ வந்து எடுத்துட்டேன். நான் வெயிலில் வச்சு இப்போ உள்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் விதை நல்லா சூடாக கொஞ்சம் இருக்குது இது. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா என்னென்னா இது 1 இயர் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறீங்க, அதில் சும்மா இது ஒரு 4 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து 65 போடுறீங்க, அதில் ஒரு 4 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு இதுதான் சாட் மசாலா மாதிரி பண்ணுவாங்க. இது கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்து உப்பு இருந்தால் இந்து உப்பு போடலாம். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அது சாட் மசாலாலே அதில் என்ன இருக்கும்னா நம்ம வெறும் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் இருக்குல்ல, காஷ்மீர் மிளகாய் தூள், அது ஒரு 4 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நம்ம மீதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாங்காய் பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரூட் சாலடோ அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாலடோ அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு பிரியாணிக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், தயிர் பச்சடி பண்ணுவோம். அப்போ வந்து தயிர் இது போட்டு நம்ம பண்ணுவோம், வெங்காயம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். சும்மா ஒரு 4 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கலக்கி இது வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம சூப்பராக செம்ம ஹைலைட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து குக்கம்பர் அந்த வெள்ளரிக்காயில் நம்ம இதே கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கெல்லாம் தான் இது நான் வந்து காய வச்சுருக்கேன். இதுக்கு நீங்களும் இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காயெல்லாம் வச்சு நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது 1 இயர் வரைக்கும் இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 இயர் இருக்கும். நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான சுவையான தேங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல மேலே நல்லா எண்ணெய் கவ்வி
நல்லா அழகாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நம்ம கொதிக்க விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் மேலே நம்ம கொத்தமல்லி எதுவுமே போடவே தேவையில்ல. சிம்பிளாக இதுதான் இந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த ஊருங்கள்லாம் தேங்காய் குழம்பு. நம்ம உங்களுக்காக வேண்டி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மறக்காத இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.